ஏற்கனவே என்னுடைய மூத்த சட்டமன்ற உறுப்பினர் இது உங்களுடைய கவனத்துக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்த அவையை நீங்கள் முடிந்த வரைக்கும் மிகச்சிறப்பாக எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டு போகிறீர்கள். எங்களுக்கும் கேள்வி கேட்பதற்கான வாய்ப்பையும் கொடுக்கிறீர்கள், முடிந்த அளவுக்கு கொடுக்குறீங்க. உங்களுக்கு எங்களுடைய அத்தனை பேரின் சார்பில் ஒரு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக சிறந்த சபாநாயகர் தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் இந்த மாவட்டத்தில் கிடைத்திருக்கிறது என்பதை பதிவு செய்கிறேன். இங்கே வள்ளுவன் சொன்னது போல நானும் பார்த்திருக்கிறேன், எத்தனையோ சட்டமன்ற பேரவைத் தலைவர்களை பார்த்திருக்கிறேன். சமீப காலங்களிலே 25-30 வருடமாக பார்த்திருக்கிறேன். ஆனால் உங்கள் நேருக்கு நேர் பாராட்ட வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை. இவ்வளவு ஜனரஞ்சகமான பேரவைத் தலைவரை அனைவரையும் அரவணைத்து செல்லுகின்ற அன்போடு அரவணைத்து, அதே நேரம் இங்கே தட்டி அங்கே கண்டிக்க வேண்டிய இடத்துலையும் கண்டிப்பு, அதே போல அவர்களுக்கு நல்ல வழிகாட்டுகின்ற வழியிலே சிறப்பாக சலுகையும் கொடுத்து உரிமையும் கொடுத்து இங்கே கட்டுப்பாட்டையும் காத்து இந்த சட்டப்பேரவையினுடைய மாண்பை காப்பாற்றி வருகின்ற அருமை நமது சட்டப்பேரவைத் தலைவர். அதுவும் சொன்னால் நம்மள உண்மையிலேயே உங்களுக்காகவே வள்ளுவர் சொல்லியிருப்பார் உலருக்கு, சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தவர் கோடாமை சான்றோர் கணி. அந்த இன்னும் ஒரு நூல் கூட மாறாமல் அப்படியே நிச்சயமாக எந்த பக்கமும் சார்ந்தலாமல் உங்களுக்கு நியாயம் என்று தெரிகின்ற வகையிலே சிறப்பாக வழிநடத்தி வருகின்ற பேரவைத் தலைவர் அவர்களுக்கு எனக்கு அனுமதி அளித்திருக்கிற உங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் அவையிலே இல்லை, இருந்தாலும் அவரை பற்றி நான் இந்த இடத்திலே சொல்லியாக வேண்டும். வேளாங்கண்ணி மாதா தேவாலயத்திற்கு பேரவைத் தலைவர் அவர்கள் 2 பேட்டரி கார்கள் அவருடைய சொந்த நிதியில இருந்து கொடுத்து அங்கே வருகிற வயது முதிர்ந்தவர்களுக்கு, மூத்த குடிமக்களுக்கு, நோயாளிகள் மட்டும் போல நடக்க முடியாதவர்களுக்கெல்லாம் உதவுகிற வகையில சொந்த நிதியிலிருந்து 2 பேட்டரி கார்களை வாங்கி கொடுத்திருக்கிறார். அவருக்கு நான் பக்கத்து ஊருக்காரன், அந்த வகையிலே அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வேளையிலே.